வணக்கம் மக்களே, வாங்க இந்த வயலை பாருங்கள், வயல் வெளியே பாருங்கள் மக்களே. இது எப்படி இருக்குண்டு. இது வந்து கேரளத்தில் உள்ளது. கேரளத்தில் ஆலப்புழா இதுக்கு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இதில் கடல் நண்பர்களே. இது அந்த பாகத்தில் தான் எடுத்துருக்கேன். அந்த இதை பாருங்கள், இந்த வயலை பாருங்கள், கண்ணுக்கு எட்டமிட்டு வயல் தான் நண்பர்களே. அப்படியே அந்த ஓரங்கள் இருக்கிறது பூரா மேட்டாங்கால், அந்த தென்னை மாவு பலா இந்த மரங்கள்லாம் இருக்கிறது வந்து குடியிருக்கிறதாங்க. குடியிருக்காங்க, ஒவ்வொன்றுலேயும் வீடு இருக்குது. இது வந்து சும்மா இது பூரா வயல். இது இப்போ தான் தண்ணி வற்றிருக்கு நண்பர்களே. மழை பெஞ்சு பயங்கரமாக வெள்ளம் ஏறி கிடந்துச்சு, தண்ணி கூடுதலான தண்ணி இருந்துச்சு. இப்போ தண்ணி வற்றி இப்போ தான் நண்பர்களே அதில் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. அதை பாருங்கள், அந்த பசேன்னு இருக்கிறது பூராமே நெல் நண்பர்களே. இதில் என்னண்டா ஒரு காரணம், இது நமக்கு பார்க்குறம்போது ஒரு கடல் மாதிரி காட்சியளிக்கும். இது கடல் அல்ல, இது வயல்வெளி. பாருங்கள் எப்படி வயல்வெளியை பாருங்கள். அந்த இடத்துல ஒரு லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு பறவை கூட்டம் போது பாருங்கள். அது இந்த கேமராவுக்கு ஷூட் ஆகுதான்னு அந்த அறியத்தில் சாரல் மேகம் மாதிரி போகுது நண்பர்களே. பாருங்கள் அந்த இது, அது தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சால் ஒரு அதிர்ஷ்டம்தான். அது அப்படியே வருது பாருங்கள், போன வழியிலே திருப்பி வருது. அநேகமாக நம்ம பக்கம் வருமோன்னு தெரியல. பாருங்கள் அப்படியே அலை அடிச்சது மாதிரி இருக்குது. அலை எப்படி முன்னும் பின்னும் போகும், அது மாதிரி நம்ம தேனி எப்படி கொய்ன்னு மேயும், அந்த மாதிரி அவரோட அழகம்மா ஒரு ஆனந்தம்மா அந்த பறவைகள்லாம் பறந்து வட்டமிட்டுக்கு இருக்கு நண்பர்களே. பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சிருந்தால் உன்னிப்பாக பாருங்கள். ஒரு கருத்த கலராக ஒரு தேனீச்சை மாதிரி தெரியும். அதில் குறைஞ்சது ஒரு 1000 பறவை இருக்குது நண்பர்கள். அது பூரா பாருங்கள், அழகாக அப்படியே வட்டம் விடுது. இந்த வயலை பாருங்கள், வயலை பார்த்துட்டு இதில் ஒரு அண்ணன் நமக்கு சொல்கிறாரு, இதில் ஒரு 10 ஏக்கர் விற்கிறோம்னு சொல்கிறாரு. நல்ல ஆள் இருந்தால் சொல்லு, இந்த வயலை கொடுப்போம். ஒரு 10 ஏக்கர் ஒரே இடத்துல நல்லா இருந்தால் பாருங்கள். இந்த தென்னை மரம் பாருங்கள், அந்த தென்னை மரம்லாம் அதை சேர்ந்தது தான். சும்மா ரோடு பக்கத்தில் இருக்குது. ரோடு அவ்வளோதான், ஒரு 50 மீட்டர் தான் இருக்கு தார் ரோடு. அது பக்கத்தில் இப்போ நான் நிற்கிறது ஒரு கரை. அந்த கரையிலேருந்து இருக்கு நண்பர்களே. இந்த இடத்த கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நண்பர்களே, அவர் வந்து வழக்கடி. இது வந்து பாருங்கள் எப்படி தண்ணிக்குள்ளே நம்ம ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டுவோம், கார் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம். வானத்தில் நம்ம வந்துட்டு ஏரோப்ளேனு ஹெலிகாப்டர் ஓட்டுவோம். இதை பாருங்கள், தண்ணிக்குள்ளே பாருங்கள், அவர் தண்ணிக்குள்ளே இது வச்சுக்காருங்க. அதை வச்சு பாருங்கள் எப்படி போகிறாரு பாருங்கள். இது இங்கே கேரளாவில் இதெல்லாம் சர்வசாதாரண நண்பர்களே. இது வந்துட்டு இவர் என்ன செய்வார், அந்த பக்கம் பூரா எல்லாம் வாத்து மேயும். வாத்தை போய் இவர் எல்லாம் அந்த பக்கம் ஓட்டிக்கு வருவார். அப்படி இல்லையா, தென்னை மரம் இந்த மாதிரி தென்னை மரம் இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயெல்லாம் இதை வந்து இப்படி கொண்டு வர முடியாது. அவர் வந்து அழகாக அதுக்குள்ளே எடுத்து போட்டு
ஒரு 100 தேங்காய் 150 தேங்காயை போட்டு அப்படிங்கிறது கொண்டு வருவார். இந்த கரையில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு திருப்பி போவார். அந்த இதுக்கு அவங்க உபயோகிக்கிறதுக்கு அது ஒரு வண்டி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் மீன் பிடிக்கிறாரு. வலை இப்போ போட போகிறாரு. பாருங்கள் அந்த வண்டியில் வந்து வலை வச்சுருக்காரு பாருங்கள். வலை போட்டு மீன் பிடிக்க போகிறாரு. இப்போ வந்து வலையை போட்டு போவார். அடுத்து வந்து காலையில் வெள்ளனா வந்து அதை வந்து எடுப்பார் வலையை. அவர் வந்துட்டு நடந்து வர முடியாதுல்ல பாருங்கள். மீட்டு பெரிய தண்ணி இது. நீங்கள் எல்லாமே வந்து இந்த டேமோ இல்லை இது வந்து மற்றது எது ஒரு கம்மாயோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து காரணம் என்னென்னா இது வயல் தான். இது ஃபுல்லாக தண்ணி ஏறி கிடக்கு. இந்த பக்கம் தண்ணி ஏறிச்சு, அந்த தண்ணியை குறைச்சிட்டாங்க. அந்த பக்கம் அடைச்சிடுவாங்க. அடைச்சாக வாய்க்கால் பிடிச்சி விட்டோம்னா அந்த தண்ணி பூரா வெளியே வந்துடும். பாருங்கள் இந்த தண்ணியை பாருங்கள். இது ஒரு 10 நாளைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த தண்ணியை ஒதுக்கிடுவாங்க. இந்த தண்ணியை ஒதுக்கி இந்த தண்ணி பூரா ஒரு பக்கம் குறைஞ்சிடும். டக்குன்னு குறைஞ்சோடனே நிலமாயிரும். அந்த நிலத்தில் போய் இவங்க உடனே நெல் விவசாயம் பண்ணுவாங்க. வயல்காடு. இப்போ பாருங்கள் அவர் வந்துட்டு ஒரு கம்மாயில் போய் அவர் அழகாக போய் மீன் பிடிக்கிறாரு. அந்த பாருங்கள் அங்கே அந்த கம்பு ஒரு சின்ன கம்பு நம்ம பைக்கு போல் வீட்டுக்கு நம்ம எப்படி ஒரு பைக்கு வச்சுருக்கோம் அந்த பைக்கு போல் அவர் அதை வச்சு தண்ணியில் சருன்னு போயிடுவார். இதுதான் அவருடைய கணக்கு.